வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள், நீங்களே இயேசுவை மூலைக்கல்லாக்கியவர், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். உறவினில் உயிர் பெறும் ஆன்மீகம் இயேசுவின் தலைமையில் மலர்ந்திடட்டும். உறவினில் உயிர் பெறும் ஆன்மீகம் இயேசுவின் தலைமையில் மலர்ந்திடட்டும். பிரிவினைகள் அறுத்து விட்டார், பேதமைகள் அழித்து விட்டார், நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள், நீங்களே இயேசுவை மூலைக்கல்லாக்கியவர், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருப்பலி தகுந்த ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் குற்றம் பாவம் நினைத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித நபிகளையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் இறைவனிடம் இரக்கமித்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருள் பலியாளரான புனித ஜானின் மன்றாட்டுக்கள் எங்களுக்கு துணிபுரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவசரப்பாக கற்பித்த உண்மையான நம்பிக்கை எங்களுக்கு என்று மொழியாக மாற்றலாம் விளங்க செய்வீராக.
உம்மோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களிடம் உள்ளே வரட்டும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு, நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாளிகளை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களிடம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம் மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்று நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ளே கற்பாரை உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானூர உயர்ந்த நகரை அகற்கின்றார். அதை அரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 118, இறை வார்த்தைகள் 1, 8, 9, 19 முதல் 21 மற்றும் 25 முதல் 27 முடிய. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசீர் பெற்றவர். ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசீர் பெற்றவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சை புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். பல்லவி. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசீர் பெற்றவர். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றுனுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசீர் பெற்றவர். ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுகின்றோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிந்துள்ளார். பல்லவி. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசீர் பெற்றவர். ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசீர் பெற்றவர்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வார்த்தை எழுதிய தூயன செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 21, 24 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறையின் மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருவருகை காலத்திலே அவரை வரவேற்பதற்காக நம்மையே நாம் தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாட அவரிடம் தஞ்சம் புகுகின்ற மக்களாக இருப்பது ஆண்டவரை வரவேற்பதற்கு நம்மையே தகுதிப்படுத்துகின்ற ஒரு செயலாக அமையும். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று திருப்பாடல் 118 நாம் வாசிப்பது போல நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது நாம் வைக்கின்ற பொழுது அது நாம் விண்ணரசுக்கு செல்வதற்கான ஒரு தகுதியாக நமக்கு கருதப்படுகிறது. அப்பொழுது நம்முடைய வீட்டை நாம் பாறையின் மீது கட்டிய ஒரு நபருக்கு ஒப்பானதாக நமது நம்பிக்கை மாறுகின்றது. நம்முடைய நம்பிக்கையானது பாறையின் மீது கட்டப்பட்ட ஒரு வீட்டை போன்ற ஒரு நம்பிக்கையாக இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கை ஒருபோதும் தளர்ச்சியுறாமல் உறுதிப்பாட்டோடு நிலைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் நம்மை எவ்வாறெல்லாம் இழிவுபடுத்த வேண்டும், நம்மை எல்லாம் எவ்வாறு தாழ்ச்சி உறச் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தாலும் அதற்கு எதிராக இறைவன் என்னுடன் இருக்கின்ற நம்பிக்கையை நாம் செயல்படுகின்ற பொழுது அவரிடம் தஞ்சம் புகுந்தவர்களாக நீரே என் அடைக்கலம் என்று அவரிடம் செல்லுகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கையின் காரணமாக ஆண்டவர் நம்மை ஆஸ்வதித்து நமக்கு அருள் நிறைவை கொடுப்பார். அந்த அருள் நிறைவை பெறுகின்ற பொழுது நாமும் விண்ணரசின் மக்களாக ஆண்டவரை வரவேற்க தகுதி உள்ள மக்களாக மாறுகின்றோம். எனவே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அந்த நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டவர்களாக செயல்பட முற்படுவோம். விண்ணரசின் மக்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரவேற்கின்ற மக்களாக மாறுவோம்.
தந்தை உன்னை பிரிந்து தாழ்ந்து நொந்து போனேன், கன்று பிரிந்த மான் போல தவித்தேனே. தந்தை உன்னை பிரிந்து தாழ்ந்து நொந்து போனேன், கன்று பிரிந்த மான் போல தவித்தேனே. என்னை தேடி வந்து சிறுமையுற்று சிறை மீட்ட கருணையே, தேடி வந்து சிறுமையுற்று சிறை மீட்ட கருணையே. இதய நன்றி காணிக்கை இறைவா, இதய நன்றி காணிக்கை இரக்கம் தந்த பலியிலே இயேசுவோடு இணைந்து தருகின்றேன். தந்தையே ஏற்று உந்தன் ஆசீர் அருளுமே. என்னை கொள்ளை கொண்ட உந்தன் அன்பில் வாழ்வேன், எண்ணி எண்ணி உருகி எல்லோருக்கும் சொல்வேன். என்னை கொள்ளை கொண்ட உந்தன் அன்பில் வாழ்வேன், எண்ணி எண்ணி உருகி எல்லோருக்கும் சொல்வேன். உந்தன் தியாகத்தினால் நெஞ்சங்களை ஈர்த்து கொண்ட கருணையே, தியாகத்தினால் நெஞ்சங்களை ஈர்த்து கொண்ட கருணையே. இதய நன்றி காணிக்கை இறைவா. ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வானத்திருப்பலி எல்லா தந்தையாக இறைவனை கேட்டதாமற்றவையுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதருடைய நினைவு கொண்டாட்டத்தில் உமது மாட்சிக்காக நாங்கள் ஒப்புக்கொடு காணிக்கைகளை ஏற்றருளும். உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள எங்களை இவற்றின் வழியாக இன்றும் என்றும் தீமை கணனித்திலிருந்தும் காப்பாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜான் விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூற்றுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தரலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அறிந்தபின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் புனித ஜான் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு வழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமளித்தல்வீராக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியும் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இரவில் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களையும் நம் பாவங்களையும் போக்கக்கூடிய ஆண்டவர். செம்மறியின் விருந்து கழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து. தெய்வமே நம்பிக்கை நீரே, என் தெய்வமே என்னோடு நீ, உன்னோடு நான், ஒன்றாகி நான் வாழுவேன். தெய்வமே நம்பிக்கை நீரே, என் தெய்வமே என்னோடு நீ, உன்னோடு நான், ஒன்றாகி நான் வாழுவேன். சோகங்கள் என் வாழ்வில் சொந்தங்களாயினும் நம்பி வாழுவேன், உன்னை நம்பி வாழுவேன். நான் நம்பும் உறவுகளும் கைவிட்டு போயினும் நம்பி வாழுவேன், உன்னை நம்பி வாழுவேன். பணம் பொருள் பதவிகள் பறந்தே போயினும், தாய் என்னை நேசிக்க மறந்தே போயினும், என்னோடு நீ, உன்னோடு நான், ஒன்றாகி நான் வாழுவேன். தெய்வமே நம்பிக்கை நீரே, என் தெய்வமே என்னோடு நீ, உன்னோடு நான், ஒன்றாகி நான் வாழுவேன்.
நான் செல்லும் வழியாவும் இருண்டே தோன்றினும் நம்பி வாழுவேன், உன்னை நம்பி வாழுவேன். தோள் தந்த நண்பர்களும் பிரிந்தே போயினும் நம்பி வாழுவேன், உன்னை நம்பி வாழுவேன். கவலைகள் பயங்களும் சேர்ந்தே தாக்கினும் எதிர்வரும் காயங்கள் தெளிவிட்டு தோன்றினும் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகி நான் வாழுவேன். தெய்வமே நம்பிக்கை நீரே என் தெய்வமே, என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகி நான் வாழுவேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரை தமஸ்கர புனித ஜார்ன புனிதர்களின் நினைவை கொண்டாடும் நாங்கள் விண்ணக உணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் நாங்கள் எதை காலத்தில் கொண்டாடுகின்றோமோ அதை நிலையான மகிழ்வுடன் பெற்றுக்கொள்ள கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புத குழந்தை இயேசுவின் அவனால் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவை அமைதியற்ற எங்களது உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை மாற்றி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். ஆசிர்வ தலைவணங்குவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். தந்த உந்தன் அருளுக்காக நன்றி கூறுவேன், தரப்போகும் ஆசிக்காக நன்றி பாடுவேன். தந்த உந்தன் அருளுக்காக நன்றி கூறுவேன், தரப்போகும் ஆசிக்காக நன்றி பாடுவேன். இயேசுவே 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 நன்றி இயேசுவே. இயேசுவே 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 நன்றி இயேசுவே.
சூழ்ந்த போது கரம் பிடித்தீரே. நன்றி இயேசு சாமி, ஐயா நன்றி இயேசு சாமி. சோர்ந்த வேளை ஓடி வந்து பாதுகாத்தீரே. நன்றி இயேசு சாமி, ஐயா நன்றி இயேசு சாமி. நன்றி இயேசு தேவா, நன்றி இயேசு ராஜா, காலமெல்லாம் காக்க வேண்டுமே. நன்றி இயேசு தேவா, நன்றி இயேசு ராஜா, காலமெல்லாம் காக்க வேண்டுமே. தந்த உந்தன் அருளுக்காக நன்றி கூறுவேன். தரப்போகும் ஆசிக்காக நன்றி பாடுவேன். தந்த உந்தன் அருளுக்காக நன்றி கூறுவேன். தரப்போகும் ஆசிக்காக நன்றி பாடுவேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.